வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. இந்த வீடியோவில் ரியாக்ட் ஹூக்ஸில் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரியாக்ட் ஹூக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா ரியாக்டோடைய 16.8 வெர்ஷனில் ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த ஃபியூச்சரு நீங்கள் கிளாஸ் எழுதாமல் வித்தவுட் ரைட்டிங் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ட் காம்போனன்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் இல்லாமல் எழுதும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்மளால் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியாது. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னா நம்ம ரெண்டு டைப்பில் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று கிளாஸ் பேஸ்டு, இன்னொன்று ஃபங்க்ஷன் பேஸ்டு. இந்த கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ளே நம்மளால் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள், அது ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் நம்மளால் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண முடியாது. ரைட்டா? ஸ்டேட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் கிளாஸ் காம்போனன்ட். ரைட்டா? ஆனால் இந்த ரியாக்ட் ஹூக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக க்ரியேட் பண்ணுற ஸ்டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்போனன்ட்டு, இது கிளாஸ் பேஸ்டு. இதில் ஒரு ஸ்டேட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்டுங்கிறது ஒரு பட்டன். நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆடு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஒரு ட்ரெடிஷ்னலான அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கான பட்டன்ஸை கால் பண்ணி பார்க்குறோம். இப்போது இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் ஹூக்ஸில் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பேஸில் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் பேஸில் மட்டும்தான் ஸ்டேட்டை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதை ரியாக்ட் ஹூக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸே இல்லாமல் ஸ்டேட் மேனேஜ் பண்ண முடியும் ஃபங்க்ஷன் பேஸில். இப்போது இந்த கோடை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு ஸ்டேட் மேனேஜ் பண்ண ஒரு கோடு. ரைட்டா? இப்போது இந்த ஸ்டேட்டை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரியாக்டில் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணியிருப்போம். இப்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த காம்போனன்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆடு டெலிட். இப்போ இனிஷியலாக ஸ்டேட் பட்டன் ப்ரெஸ்டுன்னு இருக்குது. ஸோ நான் ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட் அப்படிங்கிற ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. டெலிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு டெலிட் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டை எப்படி ரியாக்ட் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேசிக்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரியாக்ட் ஹூக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஸோ யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்டேட் மாடிஃபை ஆகிட்டே இருக்குது. ரைட்டா? இப்போது ஸ்டேட் இனிஷியலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 1 2 3 4ன்னு ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த கோடை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கன்சோலும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த யூஸ் ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லைன் நம்பர் 7 கிளியராக புரியும். ரைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸோ யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே 1 2 3ன்னு கொடுத்துருக்குறேன். அதை ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ணிவிட்டு அதை ஒரு கன்சோலில் போட்டிருக்கிறேன். இப்போ கன்சோலில் யூஸ் ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். இப்போ யூஸ் ஸ்டேட்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். 1 2 3 நான் டைப் பண்ண அந்த வேல்யூ இருக்குது, கமா எஃப்னு இருக்குது, எஃப்னா ஃபங்க்ஷனு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்குது. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்குன்னா என்ன, அரே. அப்போது யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே ரெண்டு ஐட்டம் இருக்குது. இந்த ஐட்டம் அரேக்குள்ளே இருக்குது, 0 and 1. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த உடைய ப்ரோட்டோடைப்பும் பார்த்துட்டிங்கன்னா அரேவாக இருக்குது, லென்த் 2. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த கோடு தான் கொடுத்துருக்குறேன், கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் 1 2 3 console.log அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது இங்கே, ஸோ 1 2 3ன்னு இருக்கு இல்லையா, அது பார்த்துட்டிங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா அது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எஃப் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்.
இந்த ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம என்ன மாதிரியான லாஜிக் எழுதுகிறோமோ அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுவோம். இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அரே. பட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் இந்த கான்செப்ட். கான்ஸ்டன்ட் கவுண்ட் கமா செட் கவுண்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை புரிஞ்சால் நல்லாயிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க, அரேவை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அரே டீஸ்ட்ரக்சரிங்? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் அரே கிரியேட் பண்ண போகிறேன். லெட் மை கலர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே என்னென்னா சில வேல்யூ கொடுக்க போகிறேன். ஒரு கலரோடைய வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போது பேசிக்காக கலர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸா கோடாக இருக்கும், இல்லைன்னா ஆர்ஜிபியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைம் க்ரீன் அப்படிங்கிறப்ப ஆர்ஜிபி வேல்யூ 50,205,50. இதை நான் ஒரு அரேக்குள்ளே போடுறேன். இப்போ இது வந்து ஒரு அரே. இப்போது console.log my color. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கன்சோலில் 50,205,50 அரே ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? இப்போது 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு, அதை ஒரி பண்ணிக்காதீங்க, அது வந்து ரியாக்டோடைய மெக்கானிசம்ஸ். இப்போ கவனமாக நீங்கள் இங்கே பாருங்கள் 50,205,50. இப்போ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது என்னவா இருக்குது? அரேவாக இருக்குது. இதோட லென்த் என்ன? 3. இப்போ இதை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணோம் அப்படின்னா இப்போ இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்குது. இப்போது இந்த வேல்யூ நான் எடுக்கணும்னா 0, 1, 2 அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்க முடியும். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ எடுக்க முடியும். அதுக்கு நான் வந்து நேமிங் கொடுக்குறேன். நேமிங் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அது எப்படி நேமிங் கொடுக்குறது அப்படின்னா, ஸோ இந்த மை கலர் இருக்கு இல்லையா, அந்த மை கலர் அப்படிங்கிறது நான் ஒரு சிங்கிள் அரேவாக இருக்கிறத தூக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது இங்கே இருக்கிற ரெட்டோடைய வேல்யூ என்ன? 50. இங்கே இருக்கிற க்ரீனோட வேல்யூ என்ன? 205. இந்த ப்ளூவோட வேல்யூ என்ன? 50. இப்போது டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெட்டை நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வைஸ்டு பண்ண தேவையில்லை. அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு வேல்யூ வந்து 15 வருது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நான் அரேவை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் வைஸ்டு நான் ஹேண்டில் பண்ண தேவையில்லை. இப்போது இங்கே இருக்கிற கோடை இப்போ நீங்கள் பாருங்கள், கவுண்ட், செட் கவுண்ட்டு. அப்போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டில் 2 ஐட்டம் இருந்துச்சு. ஒன்று வந்து கவுண்ட்டுங்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ, அதுக்கு அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ கவுண்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ, செட் கவுண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன். டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறோம் ரைட்டா? இப்போ டீஸ்ட்ரக்சரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கவுண்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ, இனிஷியலான வேல்யூ என்ன? 0 ரைட்டா? இப்போது 0ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் வந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்போ இந்த செட்டு கவுண்ட் என்ன பண்ணுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்னாகும்? வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுறது நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செட்டு ஸ்டேட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். அந்த மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. இங்கே என்னென்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். செட் கவுண்ட் இல்லை செட்டு இன்க்ரிமெண்ட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நீங்கள் லாஜிக் எழுதுறீங்க. இப்போ இந்த செட்டு கவுண்ட்டுக்குள்ளே எழுதுகிற லாஜிக்கு எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு அரே இருக்குது, அதை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதை வந்து நம்ம 2 பேராமீட்டராக பிரிச்சுருக்குறோம், அதாவது 2 ஐட்டமாக பிரிச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டுங்கிறது வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது ஃபங்க்ஷன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ கிளிக்டு 0 டைம்ஸ், அப்போ இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்குது? 0. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகுது. அதாவது ரியாக்டோடைய ஹூக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ கிளிக் மீ அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகுது ரைட். இப்போது இங்கே கிரியேட் பண்ண இதே கான்செப்டை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட், அதாவது ரியாக்ட் ஹூக்ஸ் பேஸ்டு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலாக வந்து எம்டி, ஸ்டேட் எம்டியாக இருக்குது. ஸோ பட்டன் இனிஷியல் வேல்யூ, செட் பட்டனுங்கிறது ஃபங்க்ஷன். இங்கே 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து ஆட் ப்ரெஸ், ஆட் டெலீட்டு. ஸோ இதுக்குள்ளே இந்த செட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எப்போல்லாம் வந்து நான் ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷனில் இருக்க செட் பட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுது. இப்போது ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனண்ட்டில் நான் கிரியேட் பண்ண அந்த ஹூக் ஸ்டேட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்டேட் வந்து ஆடு,
delete பண்ணனா delete. இப்போ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் பேஸ்டு பண்ணுறதும் சேம் அப்ரோச் தான். ஆட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஆடு, delete பண்ணனா delete. ஃபங்க்ஷனாலிட்டி லாஜிக்கலி எல்லாமே கரெக்டு தான். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஹூக்ஸ் பேஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ கிளாஸ் இல்லாமல் ஃபங்க்ஷன் பேஸ்டு பண்ணும்போது ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் ஹூக்ஸில் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா அரே. இப்போது நம்ம இங்கே கிடைச்ச இந்த அரே ஃபார்மேட்டை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி இந்த ஃபஸ்ட் வேல்யூ இந்த 1 2 3ங்கிறது கவுண்ட்டு, செட் கவுண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதை நம்மளுடைய ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணி ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்குறோம். யாருக்காவது ரியாக்ட் ஜேஎஸ் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. காரணம் என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ நீங்கள் இந்த செஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.